பொறையுடைமை அதிகாரம் 13. இது இல்லறவியல்ல அறத்துப்பாலில் இருக்குது. பொறையுடைமை அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது. அகழ்வாரை அப்படின்னா அகழ்தல் அப்படின்னா தோன்றது. அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை. நம்மளை தோண்டிட்டு இருக்கோம், நிலத்து மேலே நின்றா நம்ம நிலத்தையே தோன்றும். ஸோ அந்த மாதிரி தோண்டிட்டு இருக்கவங்களையும் தாங்குற நிலம் போல நம்மளை யாரும் இழிவுபடுத்தினாலும், இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், நம்மளை யாராவது இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் சிறந்த பண்பு. தலை அப்படின்னா சிறந்த பண்பு, பொறுப்பது சிறந்த பண்பு. இது ஓமை அணி. ஏன்னா நம்ம போல அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கனால. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் அப்படின்னா பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும். தற்பிறர் அப்படின்னா பிறர் தனக்கு தரக்கூடாத. திறன் அல்ல அப்படின்னா செய்யத்தகாத, தரக்கூடாத. இந்த மாதிரி பிறர் தனக்கு செய்யக்கூடாத துன்பத்தை செய்யினும் நோனொந்து. நோனொந்து அப்படின்னா மனம் நொந்து அந்த துன்பத்துக்கு வருந்தி அறனல்ல செய்யாமை நன்று. அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். அரண் அல்லனா அரண் அல்லாத, அறம் அல்லாத செய்யாமை நன்று, செயல்களை செய்யாமல் என்பதே நன்று. இதில் 3வது குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கினால், மனசுல செருக்கு அப்படின்னா திமிரு. இப்போ மிகுதியான் மனத்திமிரினால், மிக்கவை அப்படின்னா தீமை துன்பம். நாம் செருக்கினால் துன்பம் தந்தவரை, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் நம்முடைய தகுதியான் வென்றுவிடல். தகுதினா நம்ம பொறுமையாக இருக்கிறது, நம்ம பொறுமையால் வெல்ல வேண்டும். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கினால், மிக்கவைனா தீமை துன்பம், தகுதியான்னா பொறுமை. அடுத்து அதிகாரம் புறங்கூறாமை. புறங்கூறாமை 19வது அதிகாரம். இல்லறவியல் இருக்குது, அறத்துப்பாலில் இருக்குது. புறங்கூறாமைனா என்ன? ஒருத்தவங்களை இகழ்ந்து பேசாமல் இருக்கிறது. அதாவது அவங்க முன்னாடி இல்லாமல் பின்னாடி இகழ்ந்து பேசாமல் இருக்கிறது தான் புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும், ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். அவங்களுக்கு முன்னாடி நின்று நம்ம அவங்களோட தப்பையோ எதையோ ஒன்று அவங்க முன்னாடியே நம்ம சொல்லிடலாம். சொல்லற்க. ஆனால் முன் இன்று அப்படின்னா அவங்க முன்னாடி இல்லாத பொழுது, பின் நோக்கா சொல். அவங்களுக்கு பின்னாடி அவங்க இல்லாத இடத்துல எதுவும் புறங்கூறுதல் சொல்லக்கூடாது. பின் நோக்கா சொல்னா புறங்கூறுதல் கூடாது. ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. இல்லாத போதுங்கிறது தான் முன் நின்று, அவங்க முன்னாடி இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அடுத்து ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கீர் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் அப்படின்னா அந்நியர், அடுத்தவங்க, பிறர். ஓகேங்களா? அடுத்தவங்க, பிறர், பகைவர், யாருன்னா இருக்கலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கீர். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. காண்கீர் பின் தீதுண்டோ மன்னும் உயிருக்கு. தீது அப்படின்னா துன்பம், வருத்தம், இதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. மன்னும் உயிருக்கு. மன்னும் அப்படின்னா நிலை பெற்ற மக்களுக்கு. உயிருக்குன்னா மக்களுக்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கி பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அடுத்த அதிகாரம் அருளுடைமை. இது 25வது அதிகாரம் இருக்கு. துறவரவியல் அறத்துப்பால்.
அருளுடைமை அப்படின்னா கருணையோட இருக்கிறது. அருள் கருணையோட இருக்கிறது. இதில் பாருங்க, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் அருளாகிய செல்வமே. ஓகேங்களா, அருளாகிய செல்வமே, அருள்னா கருணை, கருணையாகிய செல்வமே செல்வத்துள் செல்வங்களுள் செல்வம் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் பொருட்கள். ஓகேங்களா, பொருட்கள். அருள்ங்கிறது கருணை, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத செல்வம். இந்த பொருட்செல்வம் எல்லாம் பூரியார் கண்ணும் உள, யார்கிட்ட வேணாலும் இருக்கும், இழிந்தவரிடத்திலும் உள்ளது. பூரியார் கண்ணும் உள, இழிந்தவர், பூரியார்னா இழிந்தவர், பூரியார் கண்ணும் உள, பூரியார் இடத்திலும் உள்ளது. அடுத்து, வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க, வலியார் முன் தன்னை நினைக்க, ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வலிமையா இருக்கவங்க முன்னாடி நம்ம எப்படி நிற்போம் அப்படிங்கிறத, நம்மளை விட எளிமையா இருக்கவங்கள, மெலிந்தவர்னா எல்லா விஷயத்துலேயும் எளிமையா இருக்கவங்க, ஒரு வலிமையில் இருக்கலாம், இல்லை பொருட்கள் இருக்கலாம், செல்வத்தில் இருக்கலாம், நம்ம எந்த விஷயத்துலையும் நம்மளை விட எளியவங்களை துன்புறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும், நம்மளை விட வலிமையுள்ளவங்க முன்னாடி நம்ம எப்படி நிற்போம் அப்படிங்கிற நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அப்படி எண்ணி பார்த்தோம்னா நம்ம அவங்கள துன்புறுத்த மாட்டோம் அப்படிங்கிறது அந்த குறளோட பொருள். அடுத்த அதிகாரம் கல்வி. கல்வி 40வது அதிகாரம். இது அரசியல்ல பொருட்பால்ல இருக்கு. அரசியல்ல பொருட்பால்ல இருக்கு. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும். அதுதான் கற்க கசடு அற. கசடுனா குற்றம், பிழை, தவறு. அற அப்படின்னா இல்லாமல். சரிங்களா, கசடு அற கற்க வேண்டும். கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் அந்த நம்ம என்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோமோ அந்த வழியிலே நடக்க வேண்டும். அடுத்து, எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் என்பன எண்களும் எழுத்துகளும், ஏனை எழுத்தென்ப எழுத்துகள், எண்கள் எழுத்துகள், இவ்விரண்டும் வாழும் மக்களுக்கு, வாழும் உயிர்க்கு அப்படின்னா உயிர்க்குன்னா மக்களுக்கு, வாழும் உயிர்க்கு கண்கள் போன்றவை. கண் என்ப கண்கள் போன்றவை. இங்கே என்ப அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். அடுத்து, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்ட அனைத்து அப்படின்னா தோண்டும் அளவிற்கு ஏற்ப, அனைத்து அப்படின்னா அளவிற்கு ஏற்ப. தொட்டுனா தோண்டும், அனைத்து அப்படின்னா அளவிற்கு ஏற்ப, தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில். மணற்கேணினா என்னது, கேணினா கிணறு. கேணினா கிணறு. அந்த மண்ணில் தோன்ற கிணறுல நம்ம தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். மாந்தருக்கு எப்படியே கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்க கற்க நம்மளுக்கு அறிவு ஊறும். அடுத்து, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் அப்படின்னா கேடு இல். ஓகேங்களா, கேடுனா அழிவு, இல்னா இல்லாத. கேடு கூட்டல் இல். ஓகேங்களா, அழிவில்லாத. கேடில் அழிவில்லாத. விழு அப்படின்னா சிறந்த. விழு அப்படின்னா சிறந்த. விழுச்செல்வம் சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. மாடு அல்ல அப்படின்னா, மாடுனா செல்வம், மாடு அப்படின்னா செல்வம், செல்வம் வேறு எதுவுமே இல்லை, மற்றையவை வேறு இல்லை.